ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, பெருசாக வந்து சித்திரை வருஷம் நான் ஏன் கொண்டாடல அப்படின்னா, பொண்ணு ஹாஸ்டலில் இருக்கா. ஒரு நாள் சாப்பாடு கிடைக்கும், ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காது. சாப்பாடு நல்லா இல்லை அப்படி இருக்கும். நம்ம வந்து வகை வகையாக வந்து சாப்பிட்றது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் பெருமாளுக்கு மட்டும் காலையில் பாயசம் வந்து பண்ணினேன். அவ்வளோதான். மிச்சப்படி எதுவும் விசேஷமாக எதுவுமே நான் அது பண்ணலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்டலில் வந்து ஒழுங்காக சாப்பாடு போட்டால் பரவாயில்ல. ஒரு நாள் நல்ல சாப்பாடு, ஒரு நாள் இருக்குது. இத்தனை நாள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இந்த வருஷம் இந்த மாதத்தோடு வந்து அதை முடிஞ்சது. காலேஜ் எப்படியோ 2 வருஷம் ஒரு வழியாக முடிஞ்சாச்சு. அதனால் சரி கிடைக்குது, எதுக்காக நம்ம கொண்டாடணுன்ட்டு மனசு இல்லை எனக்கு. அதனால தான் நான் வந்து சித்திரை வருஷத்துக்கு வந்து இப்போ பூஜையை வந்து குறைவில்லாமல் பண்ணிட்டேன். சாப்பாடில் வந்து சொல்கிறேன். அதுவும் காலையில் வீட்டுக்கார பண்ணால் ராத்திரி தான் வராரு. ஒரு ஆளுக்கு என்னத்தை பண்ணி சாப்பிட்றது. ராத்திரியில் வந்து அவ்வளோவா சாப்பிடவும் முடியாது அப்படின்ட்டு சாதாரணமாக தான் பண்ணுறேன். எதுவும் பண்ணலை. கடவுளுக்கு பூஜை மட்டும் ஸ்பெஷலாக வந்து பூஜை பண்ணிவிட்டேன். 2, 3 கோயிலுக்கு வந்து போயாச்சு. மாரியம்மன் கோயிலுக்கு போயாச்சு. அதுபோக எக்ஸ்ட்ரா ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போயாச்சு. சிவனுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. அதுதான் வந்து முக்கியம். கோயிலுக்கு போகிறது தான் நமக்கு முக்கியம். சாப்பாடு பண்ணி சாப்பிட்றது முக்கியம் இல்லைன்னா சாமிக்கு வந்து பாயசம் வந்து காலையிலே பண்ணி வந்து அதுதான் முக்கியம். அதனால தான் நான் வந்து பெருசாக வந்து கொண்டாடலை.